வெல்கம் டு ரிவ்யூ. இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரூ க்ரைம் வெப் சீரிஸான நித்தாரி ட்ரூத் லைஸ் அண்ட் மர்டர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ள பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலாமா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபேமஸான ஒரு மூவி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக்டார் 36ன்னு ஒரு மூவி வந்துச்சு. ஸோ நம்ம 10th ஃபெயிலில் நடித்த விக்ராந்த் தான் அதில் லீட் பண்ணி நடிச்சிருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ க்ரைமை தான் வந்து ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வெப் சீரிஸாக இங்கே வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சிடும், இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நானும் கொஞ்சம் முதல்ல யோசித்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம செக்டார் 36 அப்படின்னு ஒரு படம் பார்த்தோமே. ஸோ அதோட கான்செப்டும் இது தான். ஏன்னா அதுவுமே ஒரு ட்ரூ க்ரைமை தான் வந்து பார்த்திங்கன்னா படமாக்கியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ 2006 நடந்த ஒரு கோர சம்பவம். ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி கொடுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுமையாக பண்ணியிருக்கிறான். அதை சுற்றி அவன் எதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட்ரியில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கான நியாயம் கிடைக்காம இன்னமும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக்டார் 36 தாங்க. ஸோ அதிலே சூப்பராக எல்லாமே தெளிவாக காமிச்சிருந்தாலும் இதில் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸை தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் செக்டார் 36 அப்படிங்கிற படத்தையே பாருங்கள். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 எபிசோடு அழகாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் வருத்தமான விஷயந்தாங்க. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஓடிட்டுருக்கு. அதுவும் இந்த மாதிரியான கேஸ் ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.